You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த எபிசோடிலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற, தேவனுடைய திருசபையை நடத்துகிற தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. இந்த எபிசோடிலும் நம்ம மத்தியில் பாஸ்டர் மில்கி சேதக் அவர்களும் பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்களும் ஊழியத்தை நிமித்தமாய் சில காரியங்கள் நிமித்தமாய் அவர்கள் இந்த நேரத்தில் வர முடியாதபடியால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சுவிசேஷம் உங்களுக்கு கடந்து வந்து சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட தொடர்ச்சியாய் நாம் தியானித்து வருகிறோம். ஆனாலும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம மத்தியில் தொடர்ச்சியாக பேச போகிறார்கள். போன எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை நாம் வாசித்து அதை தான் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ கடைசியாக போன எபிசோட் முடிகிறப்ப கொர்னேலியஸை குறித்து பாஸ்டர் ஜான் பீட்டரை அவங்க சொன்னாங்க. அந்த இடத்திலிருந்து என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தர்மங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னாக்கா, நீயோ தான தர்மம் செய்யும் போது மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது. அப்படி செய்வீரானால் பிதாவிடத்தில் உனக்கு பலனில்லை என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் பீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. பாருங்க, 2 பேரை குறிப்பிடுறார். மாயக்காரர்கள் செய்கிறது போல தாரிவையை ஊதி வையாதே. அவங்க செய்கிற மாதிரி நீ செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போது அவங்கள காமிச்சு தான் சொல்கிறாரு, அவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். இப்போ நான் பியூராக பேசுகிறது என்ன அப்படின்னா, பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் வேண்டுமானால் நீங்கள் எதை செய்தாலும் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி ஒரு முகாந்திரத்தோடு கூட நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். சில சபைகளுக்குள்ளே போயிருக்கிற ஃபேனில் 4 ரக்கம் இருக்கணும், இல்லை 3 ரக்கம் இருக்கணும். 3 ரக்கைன்னு ஒரு பேர் இருக்கும். ஏன்னா அந்த குடும்பம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத திருநோன்ட்டு பேர் எழுதி வச்சுருப்பாங்க. பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. சேர் வாங்கியிருந்தால் சேரில் பெயிண்ட் எழுதி, பெயிண்டில் அவங்க பேர் எழுதி கொடுத்துருப்பாங்க. பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. எதெல்லாம் நீங்கள் பேர் எழுதி மற்றவங்களுக்கு தெரியணும்னு கொடுத்துருக்குறீங்களோ அந்த காரியத்தில் எல்லாம் மனுஷனால் வரக்கூடிய அந்த ரிவார்டு, இல்லை மனுஷனால் கூட வரக்கூடிய அந்த பலன்தான் உங்களுக்கு கிடைக்கும் தவிர பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் நிச்சயமாக இல்லை. அதை குறித்து நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். போன முறை இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜான் பீட்டரையா கொர்னேலியஸை குறித்து பேசினார். இந்த தானம் தர்மம் குறித்து அவங்க தொடர்ந்து நம்மோடு கூட பேச போகிறாங்க. 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. அப்போ தர்மம் அப்படின்னு வரும்போது அங்க அந்த தர்மத்தை குறித்த தெளிவான நோக்கம் தெய்வீகமாக இல்லாவிட்டால் அந்த எச்சரிக்கை மணி அடிக்குது. அப்போ அதில் அதை மீறி போகிறாங்க. அப்போ மனுஷன் என்ன செய்யணும்? இப்படி எச்சரிக்கையை மீறி வெளியரங்கமாக செய்கிறவங்க என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு உண்மை அல்ல, மாய்மாலம். அது வேண்டான்னு சொல்கிறார். மாய்மாலக்காரவங்க கர்த்தர்கிட்ட எதையும் பெற முடியாது, மாயமாலம் பண்ணிக்கிட்டு. இதுதான் இந்த 4 வசனத்தில் எச்சரித்து, இது பொருள் சம்பந்தமானது, மனம் சம்பந்தமானது, பணம் சம்பந்தமானது வருது. மனம், பணம், பணமும் தேவை, ஆனா நல்ல மனதோடு செய்ய வேண்டும். அந்த மனம் அந்த உள்ளான வாழ்க்கையை குறித்து தான் இங்க சுட்டி காட்டுகிறார். இல்லைன்னா நீ என்னதான் பண்ணாலும் உலகம் உன்னை புகழும், ஆனால் தேவனிடத்தில் நீ எதையும் ஏன் அப்படின்னா, அக்கிரம செய்கைக்காரரே
என்னை விட்டு அகன்று அகன்று போங்கள்னு இப்ப தெரியாது, நாள் வரும்போது. தெய்வம் எப்ப பலன் கொடுப்பார்னா உடனேயும் கொடுப்பார், எல்லாத்துக்கும் மேல ஒட்டுமொத்தமா சேர்ந்து கடைசியில தான் கொடுப்பார். ஓகே, இப்ப இந்த கொர்நேலியு வரும்போது, இந்த கொர்நேலியு வாழ்க்கையில் இவனை குறித்து இவன் ஒரு 100க்கு அதிபதியாம், ஒரு 100 பேருக்கு முன்னால ஒரு தலைவனாக இருக்கிறான், தலைவன். அவனை குறித்த குணங்கள் சொல்லி வருது. தேவ பக்தியா இருந்தான். என்ன சொல்றன்னா, தேவனுக்காக இருக்கிறவங்க, தேவனோடு இருக்கிறவங்க, தேவனுக்காக செய்கிறவங்க மத்தேயு 6ல் சொல்லப்பட்டதை போல தாரை ஊதுவிக்க மாட்டார்கள். தாரை ஊதுவிக்கிறதுனா என்ன? வெளிப்படையா நான் செய்யறேன், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ செய்யி, உனக்கு வசதி இருக்கு, அந்த வசதிய வெளிப்படையா எல்லாருக்கும் முன்ன நீ பண்ணினா உனக்கு அது பலனே இல்லை அப்படின்றாரு. தாரை ஊதுவித்தல், பெரிய பேனர் போட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது. அத போல அப்படியே தாரை ஊதுவி எல்லாருக்கும் வெளிப்படுத்திக்கிட்டு செய்யாத. அப்போ கொர்நேலியு அவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா அந்த இடத்துல பரலோகம், அந்த இடத்துல எதை நான் சுட்டி காட்ட விரும்புறேன்னா, பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. கண்டிப்பா மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டபடி அந்த கொர்நேலியு வாழ்க்கையில எச்சரிக்கை அவனுக்கு வந்திருக்கு. ஏன்னா அவனுடைய ஏன் பரலோகம் அங்கீகரித்ததுன்னா, அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்திருக்கிறான், பயபக்தி உள்ளவனாய் இருந்திருக்கிறான், குடும்பத்தோடு சேர்ந்து தான் எல்லாம் பண்ணியிருக்கிறான். ஆனா அதே நேரத்துல ஜனங்களுக்கு தான தர்மம் பண்ணிருக்கு, ஜனங்களுக்கு ரைட்டு. அப்ப ஒரு 100க்கு அதிபதினா நிறைய ஜனங்க இருந்திருக்காங்க. இப்ப இவனுடைய அந்த பட்டத்தை வைத்தும் பொறுப்பை வைத்தும் இவன் அந்த மகிமையை விரும்பி இருந்தா, அநீதி செய்யாம இவன் மகிமையை விரும்பி இருந்தா, இந்த இடத்துல கொர்நேலியு குறித்து சாட்சி ஆண்டவரை கொடுத்திருக்க மாட்டார், நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அதான், அதனாலதான் வசனம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்றாரு, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தார். அப்ப தர்மம் செய்யணும். வசதி உள்ளவர்கள், ஏழைகளுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு உதவி கண்டிப்பா செய்ய வேண்டும். அந்த உதவி என்னன்னு சொன்னா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு வருங்கிற எண்ணத்துல செய்யக்கூடாது, இழக்கிற விஷயம். இப்போ ரிட்டர்ன் பேக் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது நம்ம கொடுத்தா அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க அப்படின்ற முகாந்திரத்தோட. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, நீ பணக்காரவங்களுக்கும் வசதி உள்ளவங்களையும் ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்த்துக்கிட்டு நீ எல்லாம் வாங்கி கொடுத்தீன்னா, நாளைக்கு உன்னை கூப்பிட்டு வந்து அவன் திரும்ப வாங்கி கொடுப்பான். அதனால ஏழைகளுக்கு, முடியாதவர்களுக்கு செய்ய. சரி, இவன் செஞ்சதனால வசனம் சொல்ல 4ஆம் வசனம் பாருங்க, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து, அப்ப பரலோகத்தை அசைச்சிருக்கு. அப்ப உள்நோக்கம் என்ன? பப்ளிசிட்டி இல்ல, கண்டிப்பா பரலோகம் காண சரியான உதவி செய்திருக்கிறான், சரியான ஆட்களுக்கு உதவி செய்திருக்கிறான், தேவையுள்ளது எது அதை பண்ணி இருக்கிறான். அப்படி இருந்ததனால ஒரு 31ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. தெய்வீக தொடர்பு. அத்தனை லட்சங்கள் கோடிகள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இவருடைய தான தர்மம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டினது. அப்ப அந்த 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட 4 வசனத்துக்குட்பட்டு இந்த கொர்நேலியு வாழ்க்கை அமைந்திருக்கிறது. தான தர்மம் செய்யணும், யாருக்கு செய்யணும், எப்படி செய்யணும் என்கிற அந்த முழு தெளிவையும் இந்த கொர்நேலியு வாழ்க்கையை பார்க்கும்போது நன்றாக எனக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக எச்சரிக்கையா இருப்பதற்கு அமைந்திருக்கிறது. ஒரு உதாரணத்தை நீங்க சொல்லும் போது நீங்க பார்த்தீங்கன்னா, திருமண வீடு இல்லை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கெல்லாம் அழைக்கப்படும் போது அவங்க கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய பரிசுகள், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு ஒரு நோட் புக்கை வச்சு எழுதிப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நோட் புக்கை வச்சு எழுதியிருப்பாங்க, யார் யார் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க.
ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க எனக்கு இதை கொடுத்தாங்க, நம்ம இதை செய்யணுன்ற ஒரு நோக்கம் மனிதர்களுக்குள்ள இயற்கையாகவே வருகிறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதாவது அவங்க குறைவாக செஞ்சுருந்தாலும் உங்களுக்கு நிறைவாக செய்ய முடியும்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம், கணக்கு வச்சு செய்யக்கூடாது. அதனால் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இப்போ அம்பானி வராருன்னு வச்சுங்கப்பா சார். அம்பானி நமக்கு 2 லட்ச ரூபாய் ஒரு சும்மா அப்படி கொடுத்துட்டு போகிறாருன்னு ஒரு ப்ரோக்ராம் இல்லை. அவர் வீட்டு நிகழ்ச்சி கூப்பிடும்போது நம்ம அந்த 2 லட்சத்தை எதுவுமே கொடுக்க முடியுமா அவருக்கு? அப்படி கணக்கோடு, ஏன்னா மனுஷன் ஒரு கணக்கோடு எல்லாத்தையும் செய்கிறத பார்க்குறோம். அப்படி இல்லாமல் உதார்த்தமா அவர்கள் செய்வார்கள். ஆமாம், அப்படி அல்லது அவர்கள் செய்தால் நான் செய்ய வேண்டும். அதனால்தான் வசனம், இன்னொரு வசனம் இருக்கு, எபிரேயர் 13வது அதிகாரத்தில் பாருங்களேன். அந்த தான தர்மத்தை குறித்து எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சற்றே வாசித்து பார்க்கலாம். எபிரேயர் 13:16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்கக்கூடாதான். நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யும் மறவாதிருங்கள். அப்படி மறவாம இருந்தா என்ன நடக்குது? பலிகளின் மேல், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்போ தான தர்மம் செய்வது தேவனுக்கு பிரியமான ஒண்ணு. அப்ப தான தர்மம் செலுத்துவதற்கு ஏற்றது பலி செலுத்துது. அப்போ அந்த தர்மம் என்று சொல்வதை நன்மை என்று கூட நாம் சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டா, நன்மை செய்வது ஒரு தர்மம் செய்கிறது போல. யாரோ ஒருத்தருக்கு நான் எதையோ கொடுத்துட்டேன், கைமாறு கருதாமல் நான் நன்மை செய்திருக்கிறேன். அப்போ தான தர்மத்திற்கு அடுத்து சொல்லலாம் என்றால் நன்மை செய்வது. அதனால்தான் வசனம் என்ன சொல்றது? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களையும் விதவைகளையும் விசாரியுங்கள், திக்கற்ற பிள்ளைகளை ஆதரியுங்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அப்போ நன்மை செய்து தான தர்மத்தை நாம் செய்கிற மாதிரி நாம் செய்யணும். அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி நாம் சற்றே தியானித்து பார்ப்போம் என்றால் 37வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படின்னு இருக்கு. யாரை நம்பி தான் செய்யணும்? கர்த்தரை நம்பி. மனுஷனை நம்பி நான் கொடுத்தா என் கஷ்டத்துல அவன் உதவி செய்வான் அப்படின்ட்டு இல்லை. அப்போ நம்ம நன்மை செய்யும்போது, தான தர்மம் செய்யும்போது கர்த்தரை நம்பி தான் நம்ம செய்யணும். அதுல தேவன் என்ன செய்யறாரா? பிரியமாய் இருக்கிறார் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாதபடிக்கு மத்திய 25வது அதிகாரத்துல நாம் சற்றே நாம் வாசிக்கும் போது 25வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் 35லிருந்து 40 வரையிலும் வாசிக்கும்போது, பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியராயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு இதெல்லாம் என்னதுங்க? தான தர்மம் செய்யறது. அப்படியே பார்த்துக்கிட்டு வரும்போது, வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், அது மட்டுமல்ல அப்படி காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவர்களுக்கு பிரதித்திரமாக, யாருங்க? நீதிமான்கள் அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்போது உம்மை பசியா இருக்க கண்டு எப்போது போஜனம் கொடுத்தோம், எப்போது உம்மை தாகமாக இருக்க கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்போது உம்மை அந்நியரா கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது வஸ்திரம் இல்லாமல் இருந்து உம்மை கண்டு வஸ்திரம் கொடுத்தோம் அப்படின்ட்டெல்லாம் கேட்டுட்டு வரும்போது, அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகியவர்களுக்கு ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன தான தர்மத்தின் அர்த்தம்? ஆமா, தான தர்மத்தின் அர்த்தம் என்னன்னா, நமக்கு செய்ய, அதை பாஸ்டர் பேசும்போது பேசினாங்க, நமக்கு செய்யக்கூடியவர்களுக்கு நம் செய்யறதுனால அதுக்கு பலன் கிடையாது. பலன் ஒன்றும் இல்லை. நமக்கு செய்ய முடியாத, ரொம்ப குறைவா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களால நம்ம கொடுக்கவே முடியாது அப்படின்னா பரவாயில்ல, நம்ம அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செய்யறது தானே அந்த தான தர்மம். அதே நேரத்தில் இங்க பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அப்போ அது தேவனுக்கு பிரியமானது என்னன்ட்டு நாம உணர்ந்து கொள்ளணும். அப்போ தேவனுக்கு பிரியமானது என்னன்ட்டு நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனா தாவீது அழகா சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்ப அவருடைய ஆசை என்ன? உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புறேன். அடுத்து அவர் சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். அதாவது இந்த காரியத்தில் இந்த கொடுப்பதை குறித்தும்
அடுத்தது ஜெபத்தை குறித்தும் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கொடுப்பதை குறித்து தான் இந்த 4 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த கொடுப்பதை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதுக்கு 1000 காரணம் நம்ம சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் காரணங்கள் எல்லாம் சொல்லலை. நீ எனக்கு முன்ன செஞ்சேன்னா நான் உனக்கு பலன் தருவேன், மனுஷனுக்கு முன்பதாய் செய்தேன்னா அங்கே கிடைக்கிறது தான் உனக்கு பலன் என்பதை ரொம்ப தெளிவாக இந்த 4 வசனங்களில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த காரியத்தில் ரொம்ப மூத்தவர்கள் கூட அதே நேரத்தில் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலக காரியங்களிலே அவர்கள் பெருகி இருக்கும் போது கூட அவங்க கூட தன் செய்கிற காரியத்தை நியூஸ் பேப்பரில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்து காண்பிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நிச்சயமாக நீங்கள் செய்கிற காரியத்தில் மனிதர்கள் புகழ்வாங்க தவிர பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் அதுக்கு உண்டாகவே ஆகாது. ஏன்னா அவர் சொன்னது தான், அவர் சொல்லுகிற வார்த்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இங்கே ஆண்டவர் சொல்கிற நோக்கம், இந்த இந்த பிரமாணத்தை கை கொண்டவங்க அப்படியே இருந்தாங்க. பைபிளில் சரி, ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களில் இந்த பரிசேயர்கள், சரி பாஸ்டர், இந்த பிரமாணத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாமே வெளிப்படையா அவங்க செஞ்சாங்க. நீங்க அப்படி செய்யாதீங்க. ஏன்னா இவங்க செய்யறதுனால ஜனங்கள் தீமையை கற்றுக்கொள்றாங்க. வாழ்க்கை நெறிமுறை இவர்களுக்கு இல்லாத போது ஒரு தவறான நோக்கத்தோடு இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் பார்த்தார். அங்க பார்க்கும்போது அவர் கொடுக்கிற உபதேசத்திற்கும் அவர் கற்றுக் கொடுக்க வந்த காரியத்திற்கும் மாறா இருக்கு. அது அவர் மன வேதனையா இருந்தது. அதனால ஆண்டவர் அவருக்கு பிறகு ஒரு திரள் கூட்டம் தவறான காரியத்தை பின்பற்றி அழிவான பாதைக்கு போகாம, தீமைக்கு முன் உதாரணமா இருக்காம, ஒரு நல்ல முன்மாதிரிகளாய் நன்மைக்கு முன்மாதிரிகளாய் இருந்து பரலோகத்திற்கு நேராக செல்ல வேண்டும். இவங்க தவறா வழிகாட்டுறாங்க, தெய்வீகத்திற்கு விரோதமா. அதனால இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க. நீங்க அதை போல செய்யாதீங்க, நான் சொல்வதை கேளுங்க, உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்கிறதுல தான். ஏற்கனவே இந்த இடத்துல இருக்கிற ஒரு கூட்டம் தவறா வார்த்தையில சொல்றாங்க, செய்யறாங்க. ஆனா அது செயல் வடிவில் நல்ல காரியம் இல்லை. ஆண்டவர் சத்தியத்தை போதிக்க வந்தவர், தேவன் பரலோகத்துக்கு வழிகாட்ட வந்தவர். ஆக அத நீதி நேர்மையாய் இதை நீங்க பின்பற்றினால்தான், அவர்களை பின்பற்றினால் நியாயப்பிரமாண காரியத்தை பின்பற்றி போயிடுவீங்க. அதனால ஒரு நல்வழியை பின்பற்றுங்கன்னு சொல்லி தான் இந்த காரியத்தை சொல்லி அந்த தர்மத்தை குறித்து முக்கியப்படுத்தி, தர்மம் செய்யணும், செய்யுங்க. ஆனால் நீங்க பரலோகத்துல பங்கு வருவதற்கு பேதுரு சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பூமியிலையும் பலன், என் சமூகத்துல வரும்போது 100 உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அதுக்குதான் அப்ப சொல்லும் போது, ஏன் சிலுவையை எடுத்து நடங்க, உங்களை மறைத்து கொள்ளுங்க, என்ன வெளிப்படுத்துங்க. இன்னொரு வசனம் கூட குறிப்பிடுறேன். கொலோசையர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. இது உணர்த்தப்பட்டதினால் கூறுகிறேன். கொலோசையர் 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 3:23 பாருங்க. 22 சொல்றார். வேலைக்காரருக்கு சொல்லும் போது, பார்வைக்கு நீங்க செய்யாதீங்க, தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு. அப்ப தர்மம் செய்யறது கூட அந்த உள்நோக்கத்தோடு செய்யாம, கபடம் இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல் செய்யி. 23 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினால் அல்லது தர்மம் செய்வதினால் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். ஆமென். பலன் அங்கிருந்து வருகிறது. இப்ப 24ஆம் வசனம் முக்கியம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆமென். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. ஆமென். அப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்கள். அப்போ இந்த நாட்களில் இப்போ நம்ம செய்கிறோம் என்ன அப்படின்னாக்கா, முந்தி யார் செஞ்சாலும் தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னாக்கா, அவ்வளோ சீக்கிரம் அது பரவுவதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் புக் 2 நோட் புக் கொடுத்தாலே அதை நோட்டீஸ் போட்டு
மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தி பேனருங்களை வச்சு செய்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லாமே சமூக வலைத்தளத்தில் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளோ சொன்னாலும் அதை கேட்டு தேவனுக்கு ஏற்ற மாதிரி செய்ய அவங்களுக்கு மனப்பான்மை இல்லை. நல்லா செய்யுங்க, தான தர்மங்களை செய்யுங்க. ஆனால் அப்படி செய்யும்போது ஒரு வேளை மனுஷர்களுக்கு முன்பதாய் நீங்கள் செய்ய மனதுள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிற விஷயம் திரும்ப என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அப்படி செய்கிறது நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்லலை. என் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை, நீங்கள் பலன் அடைந்து தீந்து ஆயிற்று என்பதை தான் இந்த 4 வசனங்களில் சொல்கிறாரு. இந்த 4 வசனத்தை திரும்ப நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அதுக்கு பிறகு இந்த எபிசோடை நம்ம முடிக்க போகிறோம். இந்த 6ஆம் அதிகாரம் இந்த 4 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்போ இந்த 4 வசனங்கள் ரொம்ப துல்லியமாக சொல்லுகிற காரியங்கள் இருக்குது. புரியுதா? இந்த வசனங்கள் திரும்பமாக வாசிக்க கேளுங்க. அவர் சொல்ல வரக்கூடிய செய்தி அந்த வசனத்தில் அடங்கியிருக்கு. இதை குறித்து நம்ம பாஸ்டர் அவங்க பேசி நம்ம முடிக்க போகிறோம். இந்த 4 வசனத்தை நாம் தியானித்தோம். அதில் ஆண்டவர் கொடுக்கிறதான கடைசி பதில் என்ன என்று கேட்டால், அப்பொழுது அந்தரத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்றால் என்ன அர்த்தம்? நாம் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் மனிதன் பார்க்க வேண்டும் என்று அல்ல, பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்று அல்ல, ஒரு பெருமைக்காக அல்ல, என்னிடத்தில் இருக்கிறது ஆகவே செய்கிறேன் என்று அல்ல, எல்லாம் தேவன் நாமம் மகிமைக்காகும். தேவன் சொல்லுகிறபடி என்னை நான் பிரஸ்தாபப்படுத்தி கொள்ள அல்ல, இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. தான தர்மம் செய்வது தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது என்ற வேத வசனத்தை நிறைவேற்றதான் நான் இந்த தான தர்மங்களை செய்கிறேன் என்ற உள் உணர்வோடு கூட நாம் இதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படிக்கு கட்டாயம் செய்துதான் ஆகணும் அப்படின்ட்டு இல்லை. உனக்கு திராணி இருக்கும்பொழுது, வசனம் தான் சொல்லுது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் அது இன்னொன்னு சொல்லுது பாஸ்டர். நீங்க அந்த வசனம் பாவம் செய்யலனா பாவமா இருக்கும். உனக்கு செய்ய முடியும், ஆனா நீ செய்யாம இருக்கிற அப்படின்னா அது உனக்கு பாவம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. ஆமென். அப்போ 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று, செய்யத்தக்கவர்களுக்கு தான் செய்யணும். அதாவது தெரிஞ்சவங்களுக்கு செய்யறது இல்லை, அதாவது நமக்கு ரொம்ப தெரியும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது இல்லை, கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யணும்ன்றார். இப்போ என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருதுன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். அதில் ஒரு பெருமைனாக்கா அடுத்து அவங்க இப்போ வீட்டுக்கு என்ன கூப்பிடுவாங்க, இல்லை பலன் ஒன்றுமே இல்லை. அது வசனங்களும் இருக்குது. ஆனால் இந்த தான தர்மங்கள், உதாரணமாக ஒரு உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். எனக்கு ஒரு சகோதரர், அவருடைய மனைவி கடந்த வருடத்தில் திடீரென்று அவர் மரித்து போனார்கள். நன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாங்க, அவ்வளோதான், ஒரு 2 செகண்ட் தான் மரித்து போனார்கள். இப்போ கடைசியாக 1 வருஷம் ஆச்சு. எல்லாரும் என்ன செய்வாங்க, ஃபஸ்ட் இயர் அதை நல்ல கிராண்டாக கொண்டாடணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சொந்தக்காரங்களெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த சகோதரன் என்ன செய்திருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த முதல் ஆண்டு நிறைவு வரும்பொழுது ஒரு 40 அதாவது முதியோர்களுக்கு சாப்பாடு திருப்தியாக கொண்டு போய் போட்டுட்டு, சில சகோதரிகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, வயதானவர்களுக்கு சாதாரணமான சாரீ கிடையாது, நல்ல காஸ்ட்லி சாரீ, அவங்க வாழ்நாளில் அணிந்திருக்கக்கூடாது அந்த அளவுக்கு காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அமைதியாக இருந்துட்டார். ஏன்? நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம், இவர் என்ன ஃபஸ்ட் இயர் இதை கொண்டாடல போல தருது, ஆனால் அவங்க வீட்டில் போய் ஜெபிக்கும்பொழுது தான் தருது, இப்படி கொண்டாடி என்ன பிரயோஜனம்?
செய்ய வேண்டியது இதுதான் என் மனசில் பட்டுச்சு. அதனால நான் போயிட்டு 40 பேருக்கு இப்படி செய்துட்டு ஒரு சிலருக்கு சாரீஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து கொடுத்துட்டு மீதி இருக்குன்ட்டு கொண்டு வந்து காட்டினார் பாருங்க. அது அவ்வளோ காஸ்ட்லி சாரி. நான் ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னால், பெருமைக்காக செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவரால் செய்ய முடியும். ஆனால் அதை செய்யாதபடிக்கு தான தர்மங்களை செய்யணும், அப்போதான் பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு உணர்ந்து அந்த காரியத்தை செய்தபடினால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். இன்றைக்கு அநேக நேரங்களில் பெருமைக்காக நாம் செய்கிறோம், புகழ்ச்சிக்காக செய்கிறோம். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, நான் செய்யாவிட்டா என்ன நினைப்பாங்க, மற்றவங்களுடைய திருப்திக்காக நாம் செய்கிறோம். ஆனால் அதில் தேவன் நாமம் மகிமைப்படுகிறதா? ஆகவே நாம் நன்மை செய்யும் பொழுது அல்லது தான தர்மம் செய்யும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் போயிட்டு செய்யணும். ஆனால் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அது என்னன்னு கேட்டால், சிலருக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ பிறந்த நாள் வரும்பொழுது ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள்னு சொன்னால் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு அனாதி ஆர்ஃபனேஜ் இருக்குது, அந்த இடங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டு வந்தாங்க கொடுக்கும்பொழுது என் பிள்ளைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை அங்கே நிப்பாட்டிட்டு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு பிறகு குழந்தைக்கு அதை கொடுக்குறோம். அப்படின்றத என்னை பொறுத்தவரையிலும், மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியாது, என்னை பொறுத்தவரையிலும் அப்படி சொல்லிட்டு தான் அந்த குழந்தைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அது அல்ல தர்மம். அதுலேயும் ஒரு சில பிள்ளைங்க என்ன யோசிப்பாங்க, மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கதானே அந்த அனாதை இல்லத்தில் இருக்க குழந்தைங்க என்ன யோசிப்பாங்கன்னு கேட்டால், எனக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்படி செய்வாங்க இல்லையா, அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன்னுட்டு கண்ணீர் விடுகிற குழந்தைகளும் உண்டு. அப்படி அந்த இடத்துல தர்மம் செய்யணும்னு நினச்சா அதை வெளிப்படுத்த வேண்டாம், கொண்டு போய் கொடுத்துடலாம். ஆனால் என் பிள்ளைக்கு பிறந்த நாள் ஆகவே தான் இங்கே உங்களுக்கு சாப்பாடு போடுறோன்ட்டு பிள்ளையும் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிட்டு அடுத்தவர்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடாது. அது அல்ல தர்மம். நாம் செய்கிற காரியங்கள் ஒரு கை செய்தால் அடுத்த கைக்கு தெரியக்கூடாது என்பதுதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிதான் இருக்கு. அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவராயிருக்கிறார். வசனத்தின்படி அதுதான் அவருக்கு பிரியம் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவைகளை நாம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் கிறிஸ்மஸ் நாளை நினைவு கூறுகிற அந்த நாட்களில் கடந்து போகிறோம். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூற வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததை நினைவு கூற வேண்டும். ஆனால் உலகத்தில் அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு அதே மனுஷர்கள் பாரம்பரியமாக அவங்க செஞ்சுட்டே வர்றதுனால இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்தி தான் அவங்க வீடை சுத்தம் செய்வதோ, புதிய ஆடைகளை வாங்குவதோ, இல்லை மற்ற பலகாரங்களை செய்வதோ, மற்ற எப்போவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த நாட்களில் செய்ய பழகிட்டாங்க. ஸோ அந்த பழக்கத்தில் அவர்கள் தொடர்ந்து செயல்படுகிறார். நல்லது, செய்யுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனை நினைவு கூறுங்கள், ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்ததை நினைவு கூறுங்கள். இவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைத்தாலும், குறிப்பாக இந்த நாட்களில் நீங்களுக்கு யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னாக்கா பெஸ்ட்டு செய்யுங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணாததை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் நீங்கள் புதுசாக வாங்கி கொடுக்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் நாம் எப்படி செய்கிறோன்றதை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கூட நாம் செய்யும்போது அதுக்கு ஏற்ற பலன் பிதா ஆனவர் நமக்கு தருவார். மனுஷங்கிட்ட சொல்கிறது ஒரு வார்த்தை, புரியுதுங்களா? அவங்க சொல்ல அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, உங்களை உயர்த்துவாங்க. இல்லை ரொம்ப பண்ணணுன்னா உங்களுக்கு ஒரு மாலை சாலு கொண்டு வந்து போத்திடலாம், அவ்வளோதான் அவங்க கொடுக்கத்தக்க பலன். ஆனால் பிதா எப்படி தெரியுமா? நீ அமுக்கி குலுக்கி மடியில் விழுந்து சரியக்கூடிய அளவுக்கு உன்னை கனப்படுத்திடுவார். ஸோ அவர் பலப்படுத்துவார், அவர் காரியங்களை வைக்க பண்ணுவார். அவரும் இப்படி செய்யணுன்ற நோக்கத்தில் இல்லை, நமக்கு சொல்லியிருக்கிறார், நமக்கு திராணி இருக்குது, நம்மால் உதவி செய்ய முடியும். நம்மால் செய்ய முடிந்த காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் அதுக்குரிய கிருபைகளையும் பலனையும் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். ஜான் பீட்டர் எதனா சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர். பரலோகத்தில் பலன் கிடைக்க போகுது, அந்த தேவன் தான் ஆசீர்வதிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நாம் இப்போ நீங்கள் சொல்கிறபடி நம்ம சர்ச்சில் நிறைய செய்கிறோம். எங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இப்போ கூட யோசித்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல இன்னும் என்னை தாழ்த்தணும்னு நினைக்கிறோம். நம்மளை வெளிப்படுத்த வேணாம். அவ்வளோ பெரிய தெய்வம், நம்ம மேலே வச்ச தர்மத்தினால்தான் அவர் கண்டிப்பாக தர்மகர்த்தா வந்தார். கண்டிப்பாக. அப்போ அவரே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம சொல்கிறதுலேருந்து நாம் அறிந்து கொள்வது, இன்னும் நாம் மறைஞ்சு இருக்கணும், இன்னும் நம்மளை ஒடுக்கி கொள்ளணும்,
இன்னும் ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும், கையில் கிடைக்கிறது அப்படியே விதைச்சிடணும், அந்த ஒரு உணர்வு தான் வருகிறது. இந்த வார்த்தைகள் உண்மையாக ஏன் வாழ்க்கை இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்ற எத்தனையோ பேசிக்கிட்டு இருக்கோம். இது வித்தியாசமான ஒரு ஃபீலிங் எங்களுக்கு தெரியுது. ஆண்டவர் கண்டிப்பாக கிரியை செய்வார். அப்போ இந்த இடத்துல இந்த வசனங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த நாட்களில் நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் பிரகாரம் ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம். இந்த நாட்களில் நமக்காக நிறைய பேர் வாங்குவாங்க. அப்படி வாங்குறதுல உங்களால் முடிஞ்சதை ஏதாவது ஒரு சின்னதை கூட புதுசாக வாங்கி இல்லாதவங்ககிட்ட கொடுத்து பாருங்கள். அதுக்குரிய பலனை தேவன் தருவார். அதுக்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. தேவனோடு கூட நடக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். நாங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு அடுத்த எபிசோடில் போதிப்போம். இதில் ஏராளமாய் போன எபிசோடும் இந்த எபிசோடும் இந்த 6ஆம் அதிகாரம் 1 4 வசனம் வரை தொடர்ந்து போதிப்பதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை தற்போது நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.